பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. அது ஹிட்லர் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். என்னடி கேளு, அதுக்கு எதுக்கு இவ்வளோ தயங்குற? இல்லை, அது வந்து நான் கொஞ்ச நாள் எங்கள் அம்மா அப்பா வீட்டில் போய் தங்கிட்டு வரட்டுமா? என்ன மித்து, இப்போ நீ என்ன சொன்ன? ஹிட்லர் என்ன யோசிக்கிற? இல்லடி, திடீர்னு அம்மா அப்பா வீட்டுக்கு போய் தங்கிட்டு வரட்டுமான்னு கேட்டியா? அதான் என்னவா இருக்குன்னு யோசிச்சேன். மித்து, என்னாச்சு? ஏன் திடீர்னு இப்படி கேட்குற? அது உனக்கே தெரியும்ல, ரொம்ப நாளாக அம்மா அப்பா ஒரு 2 நாளாச்சும் வந்து தங்கிட்டு போமான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல. அதான் அதான் அங்கே போய் தங்கிட்டு வரலான்னு. மித்து, உனக்கு வேற ஏதாச்சும் பிரச்சனையாடி? என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா என்ன? என்ன சாச்சா, அப்படிலாம் இல்லை. என்ன ஹிட்லர் இது? அம்மா அப்பா வீட்டில் போய் தங்கிட்டு வரேன்னு கேட்டேன். அது அது ஒரு தப்பா? ஏன் நான் போய் தங்கிட்டு வரக்கூடாதா என்ன? ஹே, நான் அப்படி சொல்ல வரலடி. அது நானே உங்ககிட்ட நிறைய வாட்டி கேட்டிருக்கேன், நீ அம்மா அப்பா கூட தங்குறதா இருந்தா போய் தங்கிட்டு வாடின்னு. ஆனா நீ தான் இல்லை, என்னால உன்னை விட்டுட்டு தனியாலாம் இருக்க முடியாது, அதனால நான் அப்பப்போ போய் பார்த்துட்டு மட்டும் வரேன்னு சொன்னியா? அதான் யோசிச்சேன்டி, மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆமாம் ஹிட்லர், இப்போவும் என்னால் உன்னை விட்டுட்டு தனியாக அம்மா அப்பா வீட்டில் இருக்க முடியாது தான். ஆனால் இப்போதைக்கு எனக்கு வேற வழி தெரியல ஹிட்லர். ஏன்னா என்னால் சத்தியமாக எனக்கு குழந்தை பிறக்காதுங்கிறத தாங்கிக்க முடியல ஹிட்லர், சத்தியமாக தாங்கிக்க முடியல. அதே நேரம் அந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லி உன்னை கஷ்டப்படுத்தவும் நான் விரும்பலை. ஏன்னா எனக்கு உண்மை தெரியக்கூடாதுன்னு தான் நீ இவ்வளோ நாள் மறைச்சி வச்சுருந்த. எனக்கு அந்த உண்மை தெரிஞ்சு நான் கஷ்டப்படுறேன்னு தெரிஞ்சா நீ எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்னால் இங்கே இருந்துட்டு சுத்தமாக முடியல ஹிட்லர். ஒரு வாட்டியும் உங்ககிட்ட நடிக்க என்னால் முடியலை. அதனால தான் அம்மா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன். அதோட நான் 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 ரொம்ப குழம்பி போயிருக்கேன் சார். அதுக்கெல்லாம் ஒரு தெளிவு வேணும். நான் தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும். அதுக்காக தான் ஹிட்லர் நாங்கள் போகிறேன்னு சொல்கிறேன். மித்து என்னடி யோசிக்கிற? அது சரி, ஓகே, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நான் போகலை. ஐயோ மித்துக்குட்டி, நீ உங்க வீட்டுக்கு போறதுல எனக்கு விருப்பம் இல்லாமலாம் இல்லடி. சொல்லப்போனா நானே நிறைய வாட்டி யோசிச்சிருக்கேன். ஆனா உனக்கே நல்லா தெரியும்ல, எனக்கு எப்பவுமே நீ என் கூடவே இருக்கணும். இவ்வளோ மாதம் அப்படியே இருந்துட்டேனா, அதான் திடீர்னு நீ உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி இருந்துச்சு. எனக்கும் நல்லா தெரியும் என்னை விட்டுட்டு உன்னாலே அங்கே இருக்க முடியாதுன்னு. அதாண்டி யோசித்தேன், மற்றபடி விருப்பம் இல்லாமலாம் இல்லடி. அப்போ நான் போகட்டுமா? இருடி, யோசிக்க விடு. சரி, ஓகே, எவ்வளோ நாள் போய் தங்கலான் இருக்க? அது ஒரு 1 வீக். என்ன 1 வீக்கா? மித்து, முடியவே முடியாது. 1 வீக்லாம் நீ இல்லாமல் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. முடியாது மித்து, 1 வீக்லாம் சத்தியமாக முடியாது. வேணும்னா ஒரு 2 டேஸ், அதுவே அதிகம்தான். ஏன்னா 2 நாள் ஒன்று பிரிஞ்சு நான் இருக்கணும். அதனால 1 வீக்லாம் சாரி மித்து, சாரி, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது, அது உனக்கே நல்லா தெரியும். அதனால 2 டேஸ் மட்டும் போய் இருந்துட்டு வரியா? என்னாலே நீ இல்லாமல் இருக்க முடியாது ஹிட்லர். ஏன்னா நான் தூங்க போகும்போது பார்க்குற முகமும் எந்திரிக்கும் போது பார்க்குற முகமும் உன்னோட முகமாக தான் இருக்கும். உன்னோட கை வளைவில் தான் இவ்வளோ நாள் நான் தூங்கியிருக்கேன். அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்தது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் வேற வழி இல்லை ஹிட்லர், வழி இல்லை, இதுதான் விதி. மித்து பாப்பா என்னடி யோசிக்கிற? அது இல்லை ஹிட்லர், 2 டேஸ்னா அது எப்படி சரியாக வரும்? அட்லீஸ்ட் ஒரு 1 வீக் ஆச்சு தங்கினா தானே ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். அதான் யோசிக்கிறேன். நீ சொல்றது சரிதாண்டி. 1 வீக் தங்கினா உங்க அம்மா அப்பாவும் ஹாப்பி ஆவாங்க, ஃபுல்ஃபில்லாக தான் இருக்கும். ஆனால் என்னால் முடியாதேடி. ஏன்னா உனக்கே நல்லா தெரியும்ல, நான் ஆஃபீஸ் விட்டு வந்தோடனே தேடுறது உன்னையாக தான் இருக்கும். மித்து பாப்பாவை பார்த்தது, அவள் மடியில் படுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னே மைண்டுக்கு வரும்.
அப்புறம் நீ நானும் சேர்ந்து காஃபி குடிக்கிறது, அப்புறம் 2 பேரும் ஒன்றா சாப்பிட்றது, அப்புறம் குட்டி குட்டியாக நிறைய சண்டை, அப்புறம் குட்டி குட்டியாக ரொமான்ஸ், இது எல்லாமே நிறைய மிஸ் பண்ண வேண்டி. அதான் அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மற்றபடி ஓகே தான். ஆனாலும் நீ 1 வீக் தங்குறது எனக்கு பிடிக்கல மித்து. வேறு வழி இல்லைல்ல ஹிட்லர். கஷ்டமான சுச்சுவேஷனில் நம்ம ரொம்ப ஹார்டான டிசிஷன் மேக் பண்ண வேண்டிய நிலைமையில இருப்போம்ல, அதே மாதிரி தான் இதுவும். ஏய் என்னடி சம்மந்தமே இல்லாமல் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்க? அது அது ஒன்றும் இல்லை. அது 1 வீக் தானே, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் 1 வீக் தானே. நீ சொல்கிறது சரிதான். 1 வீக் தான். மித்துக்குட்டி பேசாம நானும் வந்து உன் கூடவே ஸ்டே பண்ணிடவா? என்ன நீ வரியா? ஆமாண்டி, நானும் வந்துட்டேன்னா அப்புறம் என் மித்து பாப்பாவை நான் மிஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எப்பவும் போல நீ நானும் உங்க வீட்டிலே இருக்கலாம். என்னடி ஓகேவா? என்ன ஹிட்லர் விளையாடுற நீ? நாளைக்கு வேற அர்ஜுன் ஏதோ மீட்டிங் விஷயமா வெளியில போறாரு, வரத்துக்கே 4-5 நாள் ஆகும்னு நீ தானே சொன்ன. அப்படி இருக்கும்போது நீயும் இல்லாம அப்புறம் அர்ஜுனும் வீட்டில் இல்லைன்னா அது அது சரியா வராதுல்ல. அதான் அப்படி சொன்னேன். நீ சொல்றதும் சரிதாண்டி. அர்ஜுனும் வீட்டில் இல்லை, இந்த டைம்ல நானும் வீட்டில் இல்லாமல் இருந்தா நல்லா இருக்காது. ஆனாலும் என் மித்து பாப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேனே. சரி ஓகே, 1 வீக் தானே, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஆனால் டெய்லியுமே உன்னை வந்து பார்ப்பேன். அப்புறம் அடிக்கடி ஃபோன் பண்ணி உன்னை நிறைய டார்ச்சர் பண்ணுவேன். ஓகேவா? அப்புறம் தேங்க்ஸ் மேடம். உங்கள் தேங்க்ஸ்லாம் தூக்கி குப்பையில் போடுங்க. 1 வீக் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்க போகிறேன். ஸோ இன்னைக்கு ஸ்பெஷலாக எனக்கு ஏதாச்சும் வேணும். என்ன புரியல? ஐயோ எல்கேஜி பாப்பா, ஏண்டி கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகிட்டு 2 பேர் லைஃபே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னுமா உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல? ஓ நீ அதை கேட்குறியா? ஆமாம் மேடம், அதைத்தான் கேட்குறேன். 1 வீக் தாங்கணும்ல, அப்போ இன்னைக்கு விடிய விடிய. மித்து என்னாச்சுடி? ஏண்டி வேண்டாமா? அது 1 வீக் மிஸ் பண்ண வேண்டி, அதான் கேட்டேன். உனக்கு வேண்டானா வேண்டாம். சரி ஓகே, சரிடி, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். இல்லை இல்லை, அது எனக்கு ஓகே தான். ஹாய் மித்துக்குட்டி, உண்மையாவா? அப்படியே மூஞ்ச உருன்னு வச்சிருக்க, சிரிச்சுக்கிட்டே சொல்லலாம்ல. எனக்கு ஓகே தான். ஐ லவ் யூ ஹிட்லர். லவ் யூ டூ மித்துக்குட்டி. ஆல்ரெடி வேற பேசி டைமை நிறைய வேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் 1 நிமிஷத்து கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? மித்துக்குட்டி மித்துக்குட்டி. சொல்லு ஹிட்லர். இல்லடி, என்னடா இது, இவன் மறுபடியும் இதையே சொல்றான்னு நீ என் மேல கோச்சுக்க கூடாது. ஓகே? கோச்சுக்க மாட்டேன். என்னன்னு சொல்லு. அது கரெக்டா 1 வீக் தான். 1 வீக் மட்டும்தான். அதுக்கப்புறம் அடிஷ்னலா ஒரு நாள் கூட கிடையாது. ஓகே? ஹிட்லர் இதே எத்தனை வாட்டி சொல்லுவ நீ? இன்னும் நிறைய வாட்டி கூட சொல்லுவேன். ஏன்னா 1 வீக் ஒன்றை விட்டு எப்படி பிரிஞ்சிருக்க போறேன்னு நான் அந்த கவலையில இருக்கேன். அதனாலதான் அப்படி கேட்கறேன். இப்ப ஆரம்பித்துக்குட்டி மறுபடியும் சொல்றேன், 1 வீக் மட்டும்தான். ஓகே? ஓகே. ஆல்ரெடி பேசி டைமை நிறைய வேஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு மேல நான் போய் லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த கோட் சூட்லாம் கழட்டி வச்சுட்டு வந்துடுறேன். ஓகேவா? மாமா வந்ததுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேடி, ஜஸ்ட் 2 மினிட்ஸ். அப்புறம் மாமா வந்ததுக்கு அப்புறம் 1 வீக் தாங்குற மாதிரி என்ன? ஓகேவா? உன்னை அட்டி வாங்க போற நீ. பேசினது போதும். இதோ இரு, மாமா வந்துடுறேன். வைஷு, என்ன இது, நீ ஒழுங்கா சாப்பிடவே இல்லை. இப்ப மேடம் 2 ஆளு ஞாபகம் இருக்குல்ல, 2 பேருக்கு சேர்த்து நீ சாப்பிடணும். ஆனா நீங்க ஒருத்திக்கே ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறா. அர்ஜுன், எனக்கு எதுவுமே சாப்பிட பிடிக்கல. எதை சாப்பிட்டாலும் உடனே வாமிட் வந்துடுது. நான் என்ன அர்ஜுன் பண்றது? அதுக்காக எதுவும் சாப்பிடாமே இருப்பியா என்ன? அதெல்லாம் முடியாது. இப்ப பாரு வைஷு, ஒழுங்கா ஹெல்தியா சாப்பிடணும், புரிஞ்சதா? டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ சரி ஓகே, உடனே லெக்சர் எடுக்க ஆரம்பிச்சிடாதீங்க. இப்ப என்ன, நான் ஹெல்தியா சாப்பிடணும் அதானே? சரி ஓகே, இனிமே கொஞ்சம் நிறைய சாப்பிட ட்ரை பண்றேன். ஓகேவா? ட்ரை எல்லாம் இல்ல, கண்டிப்பா சாப்பிடணும். வைஷு, அது இப்படி நீ மடியில உட்காந்துருக்கிறது உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்காடி? ஏதாச்சும் பெயின் ஏதாச்சும் இருக்கா? அர்ஜுன், என்ன இது, எப்பவுமே இதே மாதிரியே கேக்குறீங்க. என்ன லைட்டா தூக்குனா வலிக்குதாடின்னு கேக்குறீங்க, அப்புறம் மடியில உட்கார வச்சா அன்கம்ஃபர்டபுளா இருக்கான்னு கேக்குறீங்க. இவ்வளவு என் பக்கத்துல வந்து படுத்தா கூட என்னடி எங்கேயாச்சும் வலிக்குதான்னு கேக்குறீங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல நீங்க?
இல்லடி, ஏற்கனவே நான் கவனமா இல்லாததுனால தான் அப்படி ஒரு இன்சிடென்ட்டே நடந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே பயமா இருக்கு வைஷு. அதனால தான் ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்றேன். உனக்கு உனக்கு உண்மையாவே வலிக்குதாடி இப்படி உட்காந்துருந்தா? அர்ஜுன் என்ன பேசுறீங்க? வலிக்கு விழுந்ததுக்கு காரணம் நீங்க இல்ல அர்ஜுன், நான் தான். நீங்க சொன்ன பேச்சா அன்னைக்கு நான் கேட்டிருந்திருக்கணும். பட் நான் கேட்கல. அதுக்கு முழு பொறுப்பும் நான் மட்டும்தான். இதுல எதுக்காக அர்ஜுன் அடிக்கடி நீங்களே உங்களை கில்ட் ஆக்கிக்கிறீங்க? அப்படிலாம் இல்லை அர்ஜுன். நான் தான் அன்னைக்கு சொல் பேச்சு கேட்காம என்னென்னமோ ஆக்கிட்டு. சரி ஓகே, முடிஞ்சிருச்சுல, விடுங்க அர்ஜுன். நீங்க அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, சரியா? ஓகேடி. இருந்தாலும் அப்பப்போ கொஞ்சம் கில்ட்டாக தான் இருக்கும். அந்த பயத்தில் தான் வைஷு உனக்கு என்ன பண்ணாலும் உனக்கு ஏதாச்சும் பண்ணுதான்னு கேட்டுட்டு பண்ணுறேன். எப்படியோ மேலேருந்து ரூமை கீழே ஷிஃப்ட் பண்ணியாச்சு. இனிமே அடிக்கடி மாடிக்கு போகிற வேலைலாம் சுத்தமாக வச்சுக்கவே கூடாது. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ சாமி, நான் மாடிக்கு போறதே இல்லை, அதான் உங்களுக்கே தெரியும்ல. அப்புறம் என்ன? இல்லடி, இருந்தாலும் ஞாபகப்படுத்தணும்ல, அதான். ஓகே. அர்ஜுன், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்னடி, ஏதாச்சும் வேணுமா? பசிக்குதா? தண்ணி, ஜூஸ், பால் இது மாதிரி ஏதாச்சும் எடுத்துட்டு வரவா? ஐயோ அர்ஜுன், அது இல்லை, இது வேற. வேறனா என்னடி? இல்லை அர்ஜுன், அது மித்துவை நினச்சி எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கு. கொஞ்ச நாளாவே மித்து சரியில்லை, ஒரு மாதிரி இருக்கா. என்ன எதுன்னு போய் கேட்டாலும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறா. ஆனால் அவள் என்கிட்டேருந்து எதையும் மறைக்கிறான்னு மட்டும் தோணுது. ஒருவேளை அவள் இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகலைன்னு கவலைப்படுறாளோன்னு எனக்கு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அர்ஜுன். ஏன் அர்ஜுன், மித்து இன்னும் ப்ரெக்னென்ட் ஆகவே இல்லை, அவங்களும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கல்ல. அதுதான் அர்ஜுன், மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கு. வைஷு ப்ளீஸ் டி, ஃபீல் பண்ணாத. உனக்கே நல்லா தெரியும், இந்த காலத்தில் கன்சீவ்லாம் உடனே எல்லாம் ஆக மாட்டாங்கடி. கொஞ்சம் டைம் எடுக்கும். 1 இயர் 2 இயர், ஏன் 5 வருஷம் 6 வருஷத்துக்கு அப்புறம் கூட குழந்தை பெற்றிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ உடனே கன்சீவ் ஆகிட்ட அப்படிங்கிறதுனால மித்ராவும் உடனே கன்சீவ் ஆகணும்னு அர்த்தம் இல்லைல்லடி. இதை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? கண்டிப்பாக வருத்தம் இருக்க தான் செய்யும். ஆனால் ஒரு நாள் அவங்களும் கன்சீவ் ஆக தானே போகிறாங்க. அதை நினச்சி இப்போவே இருக்கு நீ ஃபீல் பண்ணுறா? அதெல்லாம் புரியுது அர்ஜுன். என் மித்துவும் ஒரு நாள் ப்ரெக்னென்ட் ஆக தான் போகிறா. ஆனால் மித்து 2-3 நாளாக சுத்தமாக சரியில்லை அர்ஜுன். நான் போய் என்ன கேட்டாலும் அவள் எதுவும் இல்லைன்னு சொல்கிறா. ஆனால் எதையும் ஒன்று மறைக்கிறான்னு மட்டும் தோணுது. ஏதோ ஈவினிங் திடீர்னு வந்து நான் நாளைக்கு அம்மா அப்பா வீட்டுக்கு போகிறேன்னு வந்து சொல்கிறா. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல அர்ஜுன். ஐஷு, என்னடி பேசுற நீஹா? இவ்வளோ நாள் மித்ரா அவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து கொஞ்ச நாள் தங்க கூட இல்லையடி. ஜஸ்ட் பார்த்துட்டு வராங்க, அவ்வளோதானே. இப்போ தங்கணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க, இதுல என்ன இருக்கு? ஓகே தான் அர்ஜுன். மித்து உங்கள் அம்மா அப்பா கூட போய் தங்குறதுல எனக்கு உண்மையாகவே ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் மித்து 2-3 நாளாக சுத்தமாக சரியே இல்லை அர்ஜுன். என்னன்னு போய் கேட்டாலும் எதுவும் சொல்லவும் மாட்டேங்கிறா. அதான் அர்ஜுன், மனசுக்கு ஒரு மாதிரி நெருடலாக இருக்கு. வைஷு ரிலாக்ஸ் டி. இப்படி தேவையில்லாம எல்லாத்தையும் போட்டு ஓவர் திங்க் பண்றீங்கன்னு தோணுது. இந்த மாதிரி டைம்ல ஓவர் திங்கிங்லாம் பண்ணக்கூடாதுன்னு டாக்டர் அட்வைஸ் நிறைய பண்ணியிருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது எதுக்காக விஷு நீ இவ்வளோ யோசிக்கிறா? புரியுது அர்ஜுன். இருந்தாலும் மனசுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் சொன்னேன். ஓகே. இங்கே பாரு வைஷு, நாளைக்கு நான் மீட்டிங்காக வெளியில் போகிறேன். வரதுக்கு 4-5 நாள் ஆகும். நான் வீட்டில் இல்லைன்னு நீ பாட்டுக்கு கவனம் குறைவாக இருக்கக்கூடாது. நான் ஆல்ரெடி உனக்கு சொன்ன மாதிரி தான். பார்த்து பத்திரமா இருக்கணும். முக்கியமாக நீ மாடிப்படிலாம் ஏறவே கூடாது, ஓகேவா? ஐயோ போதும் அர்ஜுன், இது எத்தனை வாட்டி சொல்லுவீங்க நீங்கள்? பேசாமல் ஒன்று பண்ணுங்க, என்னையும் உங்கள் கூடவே கூப்பிட்டுட்டு போயிடுங்க, ஓகேவா? இதையும் யோசிச்சண்டி. பேசாம உன்னையும் கூட கூப்பிட்டு போயிடலான்னு. ஆனா டாக்டர் கொஞ்ச நாளைக்கு உன்னை கேர்ஃபுல்லா இருக்க சொல்லியிருக்காங்கல்ல, அதனாலதான் அந்த ஐடாவை அப்படியே ஓரம் கட்டி வச்சிட்டேன். இல்லைன்னா கண்டிப்பா உன்னை என் கூடவே கூப்பிட்டு போயிடுவேன். அர்ஜுன், நீங்க இருக்கீங்களே. அப்பா பாப்பா வரதுக்கு முன்னாடியே இவ்வளோ கண்டிஷன்ஸ், பாப்பா வந்ததுக்கு அப்புறம் இவ்வளோ கண்டிஷனா போட மாட்டீங்கல்ல? அப்படிலாம் இல்லடி, அது எல்லாம் ஒரு நல்லதுக்கு தானே. அப்புறம் என்ன? சரி ஓகே. இப்ப தூங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆல்ரெடி நிறைய பேசியாச்சு. இப்ப தூங்குறதுக்கான டைம். சோ தூங்கலாமா? தூங்கலாம். அர்ஜுன், என்னடி? அது எனக்கு ஒன்று வேணும். ஒன்னு என்னடி, 10 கூட தரேன். ஏன்னா டாக்டர் ஒன்னா சேர்ந்து இருக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இந்த மாதிரி குட்டி ரொமான்ஸ்லாம் ஓகே தான். என்ன ஓகேவா? நான் ஒன்றும் அதை கேட்கல. நான் கேட்க வந்தது வேற. வேறனா? வேற என்னடி? அர்ஜுன், எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்கு. என்ன ஐஸ்கிரீமா? வைஷு, டைம் என்னன்னு பாத்தியா? 11 o'clock. இந்த டைம் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு சொல்றா? ஏண்டி, ஐஸ்கிரீம் இந்த டைம் சாப்பிட்டு சளி ஏதாச்சும் பிடிச்சிருச்சுன்னா நான் வேற 4-5 நாள் ஊர்ல இருக்க மாட்டேன். வேணாம் வைஷு, அதெல்லாம் வேண்டாம். எதா இருந்தாலும் நாளைக்கு சாப்பிட்டுக்கிறான், ஓகே?
நாட் ஓகே. அது எனக்கு இல்லை, உங்கள் பாப்பாக்கு தான். அவங்க கேட்க சொல்கிறாங்க உள்ளேருந்து, நான் வெளியில் கேட்குறேன், அவ்வளோதான். எங்கள் 2 பேருக்குமே ஐஸ்கிரீம் இப்போ சாப்பிட்ணும் போல இருக்குது. ப்ளீஸ் அர்ஜுன், ப்ளீஸ் ப்ளீஸ். அதான் ஃப்ரிட்ஜில் இருக்குல்ல, ஒரே ஒரு ஸ்கூப் மட்டும் ப்ளீஸ். என்ன பாப்பா கேக்குறாங்களா? ஆமாம் அர்ஜுன், பாப்பா தான் கேட்குறாங்க, அதனால தான் எனக்கு சாப்பிட்ணும் போல இருக்குது. அப்போ ஓகே. உங்களை அட்டி வாங்க போகிறீங்க. எனக்குன்னு சொன்ன வேண்டாம், பாப்பா கேட்டாங்கன்னு சொன்னோன்னே உடனே ஓகே. ஐஷு அப்படிலாம் இல்ல. ஆக்சுவலா இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் கொடுக்கலாமா வேண்டாமா நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா டைம் 11 o'clock ஆயிடுச்சு. நைட் டைம்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கோல்டு ஏதாச்சும் வந்துருச்சுன்னா நான் ஊர்ல இருந்தா கூட பரவாயில்ல, இருக்க மாட்டேனா, அதை தான் யோசிக்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகேவா? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அர்ஜுன், எனக்கு ரொம்ப கிரேவிங்காக இருக்குது ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு. ப்ளீஸ் அர்ஜுன், நீங்கள் தானே சாப்பிடுன்னு சொல்கிறீங்க. நான் கேட்குறத அப்படி நீங்கள் கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் கேட்காததை வந்து கொடுக்குறீங்க. நான் ஆசைப்படுறத கொடுத்தா தானே சாப்பிட முடியும். எனக்கு இப்போ ஐஸ்கிரீம் வேணும், அவ்வளோதான். ப்ளீஸ் அர்ஜுன், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். சரி ஓகே டி, ஆனா கொஞ்சம் தான். ஓகே, நீ சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஸ்கூப் மட்டும் தான். ஓகேவா? முதலே கோல்டு மட்டும் ஆகட்டும் உனக்கு, அப்புறம் இருக்கு. அதெல்லாம் ஆகாது அர்ஜுன். அர்ஜுன் சீக்கிரம் போங்க. இப்போ நீங்கள் போறீங்களா இல்லை நானே போய் எடுத்துக்கட்டுமா? என்ன நீ போறியா? அவ்வளவு தூரமா? ஆமா, கிச்சன் லண்டன்ல இருக்கு, அதனால நான் அவ்வளவு தூரம் போறதுக்கு. அர்ஜுன், நம்ம ரூம் பக்கத்துல தானே கிச்சன் இருக்கு. ஜஸ்ட் வெளியில போய் ஃப்ரிட்ஜ் திறந்து எடுத்துட்டு வர போறேன். இதுல என்ன இருக்கு? ஓகே தாண்டி, இருந்தாலும் வேண்டாம், இங்கே பத்திரமா உட்காந்துரு, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஓகே அர்ஜுன், அது 2 ஸ்கூப் எடுத்துட்டு வரீங்களா? என்ன 2 வேணுமா? ஏண்டி ஒன்னு குடுக்கறதுக்கே நான் அவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கேன், இதுல 2 வேணுமா உனக்கு? அடி வாங்குவேன். முதலே ஒன்னே ஒண்ணுதான், அதுலயும் கொஞ்சம் நான் எடுத்துப்பேன். ஓகேவா? இல்ல சும்மா கேட்டேன். அர்ஜுன், ஒன்னேயோட தானே எடுத்துட்டு வர போறீங்க, அதுல எப்படி அர்ஜுன் உங்களுக்கு பங்கெல்லாம் கொடுக்க முடியும்? உங்களுக்குலாம் கொடுக்க முடியாது. உங்களுக்கு வேணா நீங்க தனியா எடுத்துட்டு வாங்க. ஓகே? சரி ஓகேடி, உனக்கு தனியாவே எடுத்துட்டு வரேன். போதுமா? எனக்கு இப்போதைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மூட்லாம் இல்ல, உனக்கு மட்டும் எடுத்துட்டு வரேன். நீ இங்கே பத்திரமா உட்காந்துரு, இதோ நான் 2 minutesல வந்துடுறேன். ஓகே? லவ் யூ அர்ஜுன். லவ் யூ டூடி பாப்ஸ். சரி ஓகே, இரு வந்துடுறேன். எப்பா இந்த வெற்றியை மகாவையும் சமாளிச்சுட்டு யாழ் தேவியை பார்க்க வரத்துக்குள்ளார போதும்னு ஆகிடுச்சு. அவளே இப்பதான் செமஸ்டர் லீவ் முடிஞ்சு காலேஜ்க்கு வந்திருப்பா. அவளை பார்க்கலான்னு பார்த்தா 2 அப்பதான் மாறி எங்க போற ஏது போறன்னு கேள்வியா கேட்டுட்டே இருக்குங்க. சப்பா முடியலடா, எப்படியோ ஒரு வழியா சமாளிச்சு ஆளை பார்க்க வந்தாச்சு. ஆனா நம்மளால இன்னும் காணுமே. நம்மளு எப்படியோ செமஸ்டர் லீவுக்கு அப்புறம் அவளை பார்த்தாச்சு. ஆளு கொஞ்சம் கருத்து போன மாதிரி இருக்கா. ஒருவேளை ஊருக்கு போனதுனால இருக்குமோ, இழைச்சு போன மாதிரி இருக்காளே, என்ன எதுன்னு தெரியல. சரி ஓகே, கூப்பிட்டு பேசலாம் ஃபர்ஸ்ட். தேவி இங்க 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 இங்க. நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது உங்களை பார்க்க தான் வந்தேன். சின்ன பார்க்கவா? ஏன் என்ன எதுக்கு பார்க்க வந்தீங்க? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? இவ்வளோ நாள் செமஸ்டர் லீவுக்கு ஊருக்கு போயிருந்தீங்க. செமஸ்டர் லீவ்லாம் முடிஞ்சிருச்சுன்னு கேள்விப்பட்டேன். அதான் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதா, அதனால தான் பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். என்ன தேவி, கொஞ்சம் இழைச்ச மாதிரி இருக்கீங்க, என்னாச்சு? சரியா சாப்பிடலையா? தேவி, உங்ககிட்ட தாங்க கேட்குறேன், காதுல விழுதா? கேக்குது. ஆனா நீங்க எதுக்கு என்ன பார்க்க வரணும்? ஏங்க இது என்னங்க கேள்வி? பார்த்தே ரொம்ப நாள் ஆகுது, அதனால தாங்க பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இல்ல எனக்கு புரியல, நீங்க எதுக்காக என்ன பார்க்க வரணும்? அதுவும் அடிக்கடி என்ன பார்க்க வந்துட்டே இருக்கிற மாதிரி தோணுது. எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. ஏங்க இப்ப எதுக்குங்க இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? அது பார்க்கணும்னு தோணுச்சு, அதாங்க பார்க்க வந்தேன். ஐயோ எனக்கு சத்தியமா புரியல. அவ்வளோ மெசேஜ் பண்றீங்க, என்ன பண்றீங்க, சாப்பிட்டீங்களா, உடம்பு ஓகேவா, இப்போ எப்படி இருக்கு, அப்படி இப்படின்னு. இப்போ என்னன்னா என்ன பார்க்க தோணுச்சுன்னு சொல்றீங்க. என்ன பார்க்கணும்னு உங்களுக்கு எதுக்காக அங்கே தோணணும்? எனக்கு சத்தியமா புரியல. உங்ககிட்ட தான் கேட்குறேன், என்ன பார்க்கணும் உங்களுக்கு எதுக்காக தோணணும்? அண்ணாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால தான் இவ்வளோ நேரம் நின்று நான் பேசிகிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்திருப்பேன். இப்போ நீங்கள் என்கிட்ட ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க நீங்கள்? எனக்கு சுத்தமாக புரியல. ஏன்னா நான் உங்களை விரும்புறேன் தேவி, உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐ லவ் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இன்றைக்கி டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கும். பிகாஸ் எனக்கு வந்து கோல்டாகிடுச்சுங்க. என்னடா இவங்களுக்கு ஒரு வேலையில் எப்போ பார்த்தாலும் கோல்டுன்னு சொல்கிறாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மையே அதுதான். பிகாஸ் எனக்கு அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறதுனால அடிக்கடி வந்து கோல்டு வந்துடும். அண்ட் இப்போலாம் கோல்டோடு சேர்த்து த்ரோட் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஆகிடுது. ஸோ அதனால் சுத்தமாக வாய்ஸ் கொடுக்கவே முடியலை. முடிஞ்ச அளவுக்கு சரி ஓகே எனக்கு வீடியோ கொடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மேக் பண்ணேன். ஏன்னா இப்போலாம் அடிக்கடி நான் வந்துட்டு லீவ் எடுக்கிற மாதிரி எனக்கே தோணுது. சரி பரவாயில்ல, ரொம்ப முடியலைன்னா அப்போ லீவ் எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு வந்து வீடியோவே கொடுத்தேன்.
அப்புறம் இப்போலாம் லைக்கு கமெண்ட்ஸு எல்லாமே குறைஞ்சிருச்சு. ஏன்னா முன்னாடிலாம் நிறைய லைக் வரும், இப்போலாம் ரொம்ப கம்மியாக வருது. தெரியல ஏன்னு. அண்டு கமெண்ட்ஸுமே வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க. அது கூட ஓகே தான், ஏன்னா இப்போ வந்து சம்மர் லீவு, ஸோ பசங்க கிட்ட தான் ஃபோன் இருக்கும், அதெல்லாம் ஓகே தான். பட் நீங்கள் எப்போ வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அண்ட் அடுத்த வீடியோ கொடுக்கறதுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். அதனால தான். அண்ட் உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், கொஞ்சம் மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் ரொம்ப ஸ்கிப் பண்ணுறீங்க, அதனால வந்துட்டு அடுத்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான அந்த மோட்டிவே இல்லாமல் போகுது. அதுக்காக தான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நாங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்குறோம். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் த்ரோட் இன்ஃபெக்ஷன் சரியாகிடுச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக வீடியோ வரும். இஃப் இன்கேஸ் சரியாகலை அப்படின்னா வீடியோ வந்து வராது, அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். ஏன்னா கம்யூனிட்டி போஸ்ட்டில் எனக்கு கோல்டு த்ரோட் இன்ஃபெக்ஷன்னு சொன்னால் கண்டிப்பாக என்னடா இவங்க இதே ரீசனை திருப்பி திருப்பி சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு வந்து தோணும். பட் அதுதாங்க உண்மை. த்ரோட் வந்து நல்லா இன்ஃபெக்ஷன் வந்து ஆகிடுது இப்போல்லாம் அடிக்கடி. ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். பட் எல்லாமே உடனே க்யூர் ஆகாது இல்லையா, அதனால தான். சரி ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.